வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஓம் நமச்சிவாயா மந்திரம் சொல்வதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பக்தர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் பழமையான மந்திரமாக ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த எளிய மந்திரம் என சொல்லப்பட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்வதால் என்ன பலன் கிடைக்கும்? இது சிவபெருமானை குறிக்கும் மந்திரமா? இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பது போன்ற பல சந்தேகங்கள் பலருக்கும் உண்டு. ஓம் என்றால் ஆத்ம சக்தியை தூண்டும் பிரணவ ஒளி. நம என்றால் வணங்குகிறேன். சிவாய என்றால் சிவன் அல்லது தன்னைத்தானே குறிக்கும் சொல். ஓம் நம சிவாய அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் சிவனை வணங்குகிறேன், என்னுள் நிறைந்திருக்கும் சக்தியை வணங்குகிறேன் என்று பொருள் கொள்ளலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை எப்படி சொல்லணும்? கால்களை மடக்கி முதுகு நேராக இருக்கும்படி யோக நிலையில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணிக்கையும் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் சொல்லணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் நம்ம ஓம் நம சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் நல்ல பயன் நம்மளுக்கு கிடைக்கும். நம சிவாயா என்ற 5 எழுத்து எதை குறிக்குதுன்னு பார்க்கலாமா? நம சிவாயா. ந அப்படின்னா பூமி, மா அப்படின்னா நீர், அதாவது தண்ணி, ஷி அதாவது சி அப்படின்னா சிவாயா, சி அப்படின்னு இருக்குல்ல, அது நெருப்பை உணர்த்துது. வா அப்படின்னா காற்று, யா அப்படின்னா ஆகாயம். அப்போது நம சிவாயா அப்படின்னா ஐம்பூதங்களை குறிக்குது. நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பூதங்களை குறிக்குது. நம சிவாய மந்திரத்தை சொன்னால் என்னென்ன மாற்றம் ஏற்படும்? நமக்குள் இருக்கும் ஆணவம், பகையை நீக்கி மன அமைதியையும் தெளிவும் தரும். சரியான பாதையில் நம்ம போகிறதுக்கு நம்மளை வழி நடத்தும். பிரச்சனைகள், கவலைகள் இதிலேருந்து வெளியே வர மனம் எது பண்ணால் நம்ம இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றத நம்ம மனசு உணர்ந்து அதன்படி நம்ம சரியான வழியில் நாம் போவோம். நம்மளுக்கு பயம், நவகிரகங்களால் தோஷம், கேடு அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. கேது தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி நிறைய நவகிரகங்களால் நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு அந்த நிவர்த்தி ஆகி நம்மளுக்கு நல்லது நடக்கும். இந்த நம சிவாய மந்திரத்தை நம்ம டெய்லியும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா. நம சிவாய மந்திரத்தை எங்கே சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எங்கே வேணால் சொல்லலாம். வீட்டில் சொல்லலாம், நம்ம வெளியே ஆஃபீஸில் இருக்கணும் ஆஃபீஸில் சொல்லலாம், இல்லை ஒரு அமைதியான வெளியில் ஏதோ ஒரு பூங்கா இல்லை ஏதோ எங்கேயோ ஒன்று உங்களுக்கு மனசை நீங்கள் எங்கே சொன்னாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உள் மனதோடு அதை நம்ம ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து நம்மளுக்கு அந்த நம்மளோட நன்மை பல மடங்கு பெருகும். நம சிவாய மந்திரத்தை நம்ம எப்போ சொல்லலாம்? அதுக்கு நாள் அந்த மாதிரி நேரம் அப்படிலாம் இருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம டெய்லியும் நம்ம தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டெய்லியும் அதை நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு பழக்கமும் ஆகிடும். நம்ம டெய்லியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனசை ஒரு நல்ல தூய்மையாக எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே ஒரு புத்துணர்வோடு அந்த நாள் ஆரம்பிக்கும். நம்ம காலையில் எழுந்த உடனே ரொம்ப அவசரப்பட்டு அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம பொறுமையாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது
நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதியும் கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற நம்மளுக்கு தைரியமும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப கோவத்தில் இருக்கோம், இல்லை நம்ம ரொம்ப துக்கத்தில் இருக்கோம், நம்ம இதுலேருந்து மீள முடியாதுன்ற மாதிரி நம்மளுக்கு கஷ்டம், நம்ம ஏண்டா இருக்கோம், நம்மளால் என்ன பலன், இந்த மாதிரி நிறைய மன கஷ்டம், ரொம்ப நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது நீங்கள் வந்து கடவுளோட மந்திரத்தை வந்து நீங்கள் ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக நீங்கள் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்ல 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 படிப்படியாக நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வருவோம். அந்த சோகம்லாம் வந்து சோகம், துக்கம், ஏதோ ஒன்று, நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். காலம் வந்து பதில் சொல்லும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே தோணி நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்ல வழியில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் வந்து நீங்கள் தினமும் சொல்கிறதுனால அந்த நாள் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு அமைதியோட, ஒரு புத்தாக்கத்தோட வந்து அந்த நாள் தொடரும்ன்றதுனால தான் எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கடவுளோட மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். அது இல்லாமல் பிரபஞ்ச சக்தியை வந்து நீங்கள் அந்த டைமில் நல்லா கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் டெய்லியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஓம் நம சிவாயா வந்து அதிகாலையில் நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொன்னதுனால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மிராக்கல்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு, நீங்கள் எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவனை எவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு யாரை வந்து அதிகமாக பிடிக்கும் கடவுளை அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எந்த கடவுளை வந்து வியூவர்ஸ்க்கு வந்து அதிகமாக பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த உலகத்திலே வந்து அதிகமாக வழிபடுற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவனை தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம வியூவர்ஸ் வந்து யார் யாருக்கு சிவனை பிடிக்கும், யாரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிவன் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் ஓம் நம சிவாய நம்ம சொல்கிறதுனால என்னென்ன வந்து அதில் இருக்குது, ஐம்பூதங்களையும் நம்ம வணங்குறோம், நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இதுதான் வந்து ஓம் நம சிவா நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து பலன்களாக கிடைக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.